அப்போது மஞ்சளை இழைச்சி தான் பூசணும், அது அதோடைய தன்மை. இழைக்காமல் அப்படியே பூசும்போது அதோடைய தன்மை நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இயற்கை வைத்தியத்தில் பால் ஒரு வெள்ளை விஷயம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பாலை வந்து பால் பயன்பாடு வந்து உணவு முறையில் கிடையாது, உணவு முறையில் பயன்படுத்தவும் கூடாது. ஆனால் சித்த மருத்துவத்தில் அதே பாலை பார்த்தீங்கன்னா மருந்துக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு சில மருந்துகள் வந்து பாலில் கலக்கி, அதுவும் 5 ml இவ்வளோதான், 5 ml மேலே பால் பயன்படுத்த மாட்டாங்க, மருந்து பொருளுக்கு தான் அந்த பாலை பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி தான் வந்து ஒவ்வொரு உணவு முறை பின்னாடி மருத்துவ குணங்களும் இருக்குது, தன்மை எப்படி வந்து அந்த உணவுப் பொருளை சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வரையறை. இப்போது நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்பொழுது எப்போ, அதாவது என்ன சொல்லணும்னா, உணவு பொருட்கள் வந்து இப்படி சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, ஆனால் இந்த காலத்தில் அந்த உணவுகள் பார்த்தீங்கன்னா முறையாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எல்லாமே வந்து வணிக நிறுவனங்கள்கிட்ட அது போனப்புறம் அது எல்லாமே வணிக ரீதியாக ஆயிடுச்சு. சமையல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அது வேறு மாதிரி ஆகிட்டு இல்லையா, எல்லாமே இன்ஸ்டன்ட் அப்படின்ட்டு வந்துச்சு. ஒரு காஃபி எடுத்தால் இன்ஸ்டன்ட் காஃபி, ஒரு புளியோதரை ரைஸ் இன்ஸ்டன்ட், எல்லாமே 2 நிமிஷம் 3 நிமிஷம். நம்மளுடைய பொறுமையின்மை வந்து இன்னைக்கு வணிகத்தை வந்து உணவு சார்ந்த விஷயத்தை வணிகத்துக்கு வணிகமயமாக ஆக்கிடுச்சு. காரணம் என்னென்னா, அப்போல்லாம் சமையல் அப்படின்னா அதுக்கான சர்டைன் பீரியட் கொடுத்துது. ஆனால் இப்போ அப்படி இருக்கோமா, ஒரு சாதம்னா அதை வடித்து தான் சாப்பிடணும். சாதம்னா கொதிக்க வச்சு அதுக்கான டைம், அந்த ப்ராசஸ், அதை வடித்து அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு பேர் தான் அந்த சாதம். குக்கரில் சாதம் வடிக்கிறது இல்லை, 2 நிமிஷத்தை சமையல் செஞ்சிடணும். நம்மளுடைய அவசரத்துக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட்டில் மாறிடுச்சு. அதை நம்மளுடைய தேவைகளை பூர்த்திக்காக தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் என்னன்னா வந்து இந்தியாவுக்குள்ள ஒவ்வொன்றா இந்தியன்ஸ் இதை தான் அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்களுடைய அவங்களுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி உணவுப் பொருட்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. முதல் சுவை, நமக்கு சுவை முக்கியமாக போயிடுச்சு, ஆரோக்கியமும் 2வது பட்சமாகிடுச்சு. ஸோ சுவை கூட்டிகள் வந்து உணவு ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்டா, வேகமாக ரொம்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் செய்கிற சமையல் 2 நிமிஷம் 4 மணி நேரத்தை செய்யணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸே. ஆனால் நூடுல்ஸுமே நம்ம அதை சாதம் அடிக்கிற மாதிரி சமையல் செய்கிற மாதிரியான ஒரு டைம் எடுத்துக்கிற ஒரு பொருள். நான் எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது அப்படிங்கிற அந்த மைலோ ட்ரிங்க் காம்ப்ளெக்ஸ் மாதிரி அதை இன்ட்ரடியூஸ் பண்ண காலம், அப்போ தான் அது புதுசாக வந்துருக்கு. ஃபஸ்ட்டு எந்த ஊராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல்ஸு தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, எதுவுமே இதோடு கொடுக்கும்பொழுது தானே நம்ம போய் அதை இலவசமாக கொடுத்து அதுக்கப்புறம் அடிமைப்படுத்துறது தான் ஒரு என்ன சொல்கிறது, MBA படிச்சுட்டு இருக்க ஒரு டெக்னாலஜி டெக்னிக்கல் எப்படி மக்கள் அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த வெரைட்டிஸில் இதுவும் ஒரு இலவசமாக கொடுத்து நம்ம அதுக்கு அடிக்ட் ஆனதுக்கப்புறமா அது விலை குறைஞ்ச அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி அதை நம்ம அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதுன்ற சிச்சுவேஷன் வரும்போது அதோடைய ப்ரைஸை வந்து ஏற்றுக்கலாம். இதுதான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதான் வியாபார நோக்கம், வியாபார நுட்பம், சரிங்களா. இப்போ மைலோ வந்த காலத்தில் முதல்ல அதை இன்ட்ரடியூஸ் என்ன பண்ணாங்கன்னா, மைலோ ரொம்ப ஃபேமஸ் ஆகுது, வந்துருச்சு, டிவியில் அட்வர்டைஸ் பண்ணாங்க, பண்ணாலும் அது நல்ல வியாபாரம் ஆகுது. அப்போ என்ன அந்த யுக்தியை பயன்படுத்தினாங்கன்னா, ஸ்கூல்ஸில் சென்னையில் இருக்க நிறைய ஸ்கூல்ஸில் மைலோ ட்ரிங்க்கை வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்போ அந்த குழந்தைங்கள்லாம் மைலோ ட்ரிங்க்ஸ் நிறைய அப்படியே ஃப்ரீயாக கொடுத்தோன்னே போய் ஸ்கூல்ஸ்லலாம் கொடுக்கணும், எல்லோரும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் பேரண்ட்ஸை நடிச்சு அந்த மைலோ வாங்கி அப்படி தான் அந்த மைலோ ஃபேமஸ் ஆச்சு. ஸோ ஒரு உணவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதுவும் குழந்தைகள் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு டார்கெட் என்னவாக இருக்குன்னா, ஸ்கூல்ஸில் போய் அதை ஃப்ரீயாக பேக்கெட்டாக கொடுக்க வேண்டியது. அந்த குழந்தைங்க அதை சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸை டார்ச்சர் பண்ணி அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கலர்ஃபுல்லாக அந்த பேக்கெட்டை பேக் பண்ணுறது, ஐஸ் வழி அந்த அட்ராக்டிவ் வழியாக வந்து அடிமைப்படுத்துறது, 2வது சுவை கூட்டிகள் நாக்கு வழி அடிமைப்படுத்துறது, 3வது இலவசமாக அது பேரண்ட்ஸ்க்கான ஒரு வெற்றி. முதல்ல இலவசமாக கொடுக்கும்பொழுது தானே அவங்க அதை ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் காசு கொடுத்து வாங்குவாங்க. இது எல்லாமே வந்து வியாபாரம் பண்ணிடுவாங்க. இப்படி தான் வந்து மேகி வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குது. சரி, மேகியில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகி தனித்தனியாக, அதாவது ஒரு சாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக அதை வடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி தானே இருக்கும். அதான் வந்து உணவுடைய தன்மை. அரிசி பொருட்கள் எல்லாமே, தானிய பொருட்கள் எல்லாமே சமைச்சாங்கன்னா ஒட்டக்கூடிய தன்மை இருக்கும், அந்த பிசுபிசுப்பு இருக்க தான் செய்யும். அதே மாதிரி எண்ணெயிலும் பிசுபிசுப்பு இருக்கும், ஆனால் நமக்கு இந்த பிசுபிசுப்பு இருக்கக்கூடாது, நமக்கு வந்து எதுவும் ஒட்டக்கூடாது, இப்படிலாம் நம்ம மனநிலையை மாற்றினதுனால என்ன பண்ணேன்னா, மேகியும் அப்படித்தான் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மெழுகு சேர்க்குறாங்க. பார்த்துக்கிங்களா மேகி நூடுல்ஸ் சாப்பிட்டுருக்கீங்களா? அந்த நூடுல்ஸை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொரு இதுலேயே அந்த ஸ்பூனில் அந்த ஃபோர்க்கில் எடுக்கும்போது தனித்தனியாக எடுக்கலாம், அந்த முட்டை அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா மெழுகு. இப்போ நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற உணவில் மெழுகு, சரிங்களா. அடுத்தது வேறு என்ன, அதில் நிறைய ரசாயனங்கள், அதாவது சத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு சத்துக்கள் எல்லாருக்கும் சத்துக்கள் இருக்கணும் அப்படின்னு டிவியில் காட்டுறாங்களே விளம்பரம், அந்த மாதிரி அதில் எதுவுமே கிடையாது. அந்த சத்துக்களை வந்து சேர்க்கறதுக்காக செயற்கையான சத்துக்களை அதை ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் அதில் இருக்கிற மசாலா பொருட்கள், அந்த மசாலா பொருட்கள் நம்மளோட டேஸ்ட்டுக்கு
பட்ஸ் இருக்கு இல்லையா நாக்கில், அந்த பட்ஸை அடிமைப்படுத்துறதுக்காக விசேஷமாக அவங்களே தயாரிக்கிற ஒரு மசாலா பொருட்கள். அந்த மசாலா பொருட்கள் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களை அடிமையாகுது, ரெண்டாவது உடலுக்கு பலவிதமான தொந்தரவுகளை, குடல் சார்ந்த பிரச்சனைகளை நிறைய தரும். சரி, இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி இந்த நூடுல்ஸுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு மையம், அப்புறம் வந்து உணவு கட்டுப்பாட்டு மையம், இவங்க அதோடைய இயக்குனர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவர் பேர் பிரிட்டிஷா 1980களில் நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. பிரிட்டிஷா ஒரு 15 நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டாங்க. அந்த நூடுல்ஸ் இருக்கிற 15 நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டு அந்த உணவில், அந்த நூடுல்ஸில் என்னென்ன மாதிரியான ரசாயனங்களை ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான சுவைக்கூட்டிகளை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ஆராய்ச்சி பண்ணுறது தான் அவங்களுக்கு நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்கள் கிடைச்சிச்சு. இந்த நூடுல்ஸில் இப்படியான விஷயங்களை ஆட் பண்ணுறாங்க, அதிகமான உப்பு சேர்க்குறாங்க, அதாவது தேவைக்கு, இந்த உடலுடைய தேவைக்கு அதிகமான உப்பு. இந்த ஒவ்வொரு உணவு வந்து தயாரிக்கும் போதும் அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் போட்டுருப்பாங்க. இந்த உணவில் இந்தந்த அளவு தான் இருக்கணும், இந்தந்த சத்து இருக்கணும், இந்தந்த அளவுக்கு வந்து எல்லாமே சேர்த்துக்கணும். அப்போ அந்த ரூல்ஸில் இருக்கிற எந்த ஒரு விஷயமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷாக கண்டுபிடிச்சாங்க. அதே ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா உப்புடைய தன்மை வந்து அந்த நூடுல்ஸில் அதிகமாக சேர்த்துருக்காங்க. அப்போ உப்பு அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லையா? உப்பு அதிகமாக போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ஏதாவது ஒரு நாள் சாப்பிடலாம். ரெகுலராக நம்ம உப்பு அதிகமாக சாப்பிட்டே வந்தோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்க நீர் சமநிலை பாதிக்கப்படும். அப்போ நீர் சமநிலை பாதிக்கப்படும்போது நம்ம பல தொந்தரவுகள், நீர் உறுப்புகள் சார்ந்த தொந்தரவுகள் வந்து நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறுநீரகம் வரைக்கும் இந்த மேகி சாப்பிட்றதுனால வந்துருக்கு. குழந்தைங்க சின்ன வயசுலேயே கூட சிறுநீரகங்கள் செயலிழந்திருக்கிற அளவு